ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அடுத்தோனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலா கூடயும் பல்லவன் கூடயும் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அதாவது காயத்ரியை பார்க்குறதுக்காக. ஸோ காயத்ரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிலாவை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு சோழன் வந்துட்டு. அதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. அப்போது வந்துட்டு காயத்ரி கிட்ட என்ன பண்ணுற, நீ சாப்பிட்டியா, ஒழுங்காக காலேஜுக்கெலாம் போறியா, ஒழுங்காக படிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நிலா இதெல்லாம் வந்து பார்த்து கடுப்பாங்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்து காயத்ரி கிட்ட பேச ஏன்னா சோழன் வந்து அந்த அளவுக்கு காயத்ரி கிட்ட வளைஞ்சு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்க தான் நிலாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. அப்போது பல்லவன் வந்து நிலாவையும் பார்க்குறாங்க, சோழனையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த அண்ணன் எதுக்கு இப்படி பண்ணதுன்னே தெரியலையே, அண்ணி வேற காண்டாயிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதையும் சோழனே கெடுத்துக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லவன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சோழன் வந்து அதை எதையுமே கண்டுக்காமல் நம்ம காயத்ரி கிட்ட பேச நிலாவுக்கு வந்து நம்ம மேலே வந்து பொசிஷனஸ் ஆகும், நிலா வந்து நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்ற எண்ணத்தில் சோழன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த சோழன் தான் வந்து காயத்ரி கிட்டே ரொம்ப வளைஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் காயத்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி, எங்கள் வீட்டில் எனக்கு இப்போவே நிறைய அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்து உங்களை பற்றி என் வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை சீக்கிரமாகவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவா காயத்ரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போது எங்கள் சேரனனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், அவருக்கு பொண்ணு அமைஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் சேரனனுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் தம்பி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், முதல்ல அண்ணனுக்கு முடிச்சிடட்டும், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாதது மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறமா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்னை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து நிலா காதில் விழுற மாதிரி தான் சோழன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு நிலா கிட்டேருந்து சோழனுக்கு டிவோர்ஸ் வேணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தானே வந்து சோழன் வந்து இந்த காயத்ரி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு சோழன் வந்து அப்படி சத்தமாக பேசுகிறாரு. ஸோ அப்படி பேச நிலாவுக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. டே பல்லவா, வாடா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்ததும் ஆட்டோவில் ஏறி கிளம்பிடுறாங்க நிலாவும் பல்லவனும். அதுக்கப்புறம் சோழன் இருந்துக்கிட்டு சரி காயத்ரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா சோழன் இருந்துக்கிட்டு அவர் வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க சவாரிக்கே. அப்புறம் அவருடைய ஓனர் வர்றாரு. என்னடா சோழா, எப்படி போகுது வாழ்க்கைலாம் அப்படின்னு. அது எங்கன்னா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லாக வந்து சோழன் பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா இப்படி சொல்கிற, ஏண்டா உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறது இல்லையா அப்படின்னு. அவள் எங்கன்னா என்னை மதிக்கிறா, அவள் என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கிறதே கிடையாது, நீ வேற கடுப்பை கலப்பாத, விட்டு நான் அதை பற்றி பேசாத, வீட்லேயே எந்த நேரமும் அதே டென்ஷனோடு தான் இருக்கிறோம், இங்கே வந்து எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு. அவள் அப்பப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறா, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவள் என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேருந்து, கோவப்படுறா, திட்டுறா. அவள் என்கிட்ட பேசணும்னு கூப்பிடும் போதெல்லாம் நான் கூட ஏதோ நம்மளை பற்றி தான் பேச போகிறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக போவேன். ஆனால் பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி, என் அண்ணனை பற்றி, இவங்கள பற்றி தான் பேசுவாள். அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை ஆகணும்னா பேசுவாள். மற்ற டைமில் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், சாப்பிட்டீங்களான்னு என்னை கேட்குறதே கிடையாது, நீ என்ன கடுப்பாக கிளப்புற அப்படின்ற மாதிரி சோழன் பேசிகிட்டு இருக்காரு. விடுடா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓனர் வந்து சொல்லிட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோழனுக்கு வந்து ஒரு சவாரி வருது. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து சோழன் வந்து ஏற்பாடு கொடுத்தாங்க இல்லைங்களா, ஒரு லேடி கிட்ட கூப்பிட்டு போய் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாங்கி தருவாங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா, அந்த லேடியை கூட்டிகிட்டு சவாரி கிளம்பி போயிட்டுருக்காங்க அவங்கள ஆஃபீஸில் இறக்கி விடுறதுக்காக. அப்போது இங்கே நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்துட்டு டீ டைமில் வந்து உட்காந்துட்டு சோழன் வந்து காயத்ரி கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விதத்தை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிலா வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சோழன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சோழனை நிலாவுக்கு பிடிக்கலை. ஸோ வந்து சோழன்கிட்டேருந்து நிலா டிவோர்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. சோழன் பேசும்போதெல்லாம் நிலா வந்து ஏதாச்சும் சோழனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போது சோழன் வந்து எந்த பொண்ணுக்கிட்டையாச்சும் பேசினா நிலாவுக்கு வந்து ரொம்ப வந்து கடுப்பாகுது.
ஆஃபீஸில் அதை பற்றி தான் நிலா வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சரி அவர் வந்து எங்கே இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. நிலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க சோழனுக்கு. அப்போ பிஸின்னு வருது. ஏன்னா சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்ன பிஸின்னு வருது, ஒருவேளை காயத்ரி கிட்ட பேசிகிட்ருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் நிலா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆஹா நிலா ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வண்டி சவுண்டு கேட்ட உடனே நிலா இருந்துக்கிட்டு ஆமாம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா ரெகுலர் கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க என்னங்க அவங்கள தடியாதான் அதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிலாவுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. காயத்ரி கிட்ட தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனால் இப்போ அதை விட ஒரு மோசமான நிலையில இவர் இருக்காரு. அந்த மேடமை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. காலேஜ்லேயே அதாவது ஆஃபீஸ்லேயே அந்த மேடம் கிட்ட வளைஞ்சு பேசினார் இவர். இப்போ காரில் வேற தனியாக போயிட்டுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ட்ரைவ் பண்ணும்போது யாராச்சும் அப்படி பண்ணுவாங்களா? இல்லை அவங்க எப்பயும் போல தான் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க போல இருக்குது. நாம் வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. ஸோ நிலாவுடைய மனசு இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னங்க என்ன விஷயம், எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதாவது கேட்குறாரு. அப்படிலாம் இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா சோழன் வந்து யோசிக்கிறாரு. என்னவா இருக்கும் திடீர்னு ஃபோன் பண்ணால் என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க, கூட யார் வராங்க என்ன ஏதுன்னு கேட்டால் அப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க அவங்க வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க கூட வர லேடி வந்துட்டு சோழன்கிட்ட என்னாச்சு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க ஒய்ஃப் தான், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பா என் ஒய்ஃப் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பெருமையாக அவரே வந்து பேசிக்கிறாரு. ஓ அப்படியா, உண்மையிலே உங்கள் ஒய்ஃப் கிரேட் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க. எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே புலம்புறாரு. அதுக்கப்புறமா நிலா ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் சரியாக வேலையே ஓடலை. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து நிலா வந்து சோழனுக்கே ஃபோன் பண்ணுறாங்க திரும்பவும். ஏங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சும்மா தான் இங்கே தான் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரிங்க நான் ஆஃபீஸ்க்கு அதாவது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வரீங்களா, ஃப்ரீயாக இருந்தீங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேங்க ஏங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இந்த டைமில் பஸ் ஆட்டோ எதுவும் வராது, அதான் ஆஃபீஸ் வேறு ரொம்ப அதாவது வீடு வேறு ரொம்ப தூரமாக இருக்குது ஆஃபீஸ்லேருந்து, நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேங்க 10 நிமிஷத்தில் அங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, நமக்கே ஃபோன் பண்ணி என்னை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வரியான்னு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சோழன் வந்து வராரு. ஸோ இங்கே வந்து பார்த்தா நிலா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சோழன் வந்து காரில் ஏற்றிக்கிட்டு நிலாவை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னங்க என்னாச்சு சீக்கிரமாக வந்துட்டீங்க, ஆஃபீஸ் சீக்கிரம் விட்டுச்சா என்ன அப்படின்னு. இல்லைங்க எனக்கு தான் கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு அதான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க டாக்டர்கிட்ட ஏதாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தலைவலி அப்படின்னு உடனே அதாவது நிலா அப்படி சொன்னாங்க, ஒரு வேலை செய்ய முடியல அவங்களால ஆஃபீஸில் வீட்டுக்கு போகணும், அதுக்காக வந்து நிலா அப்படி சொன்னாங்க. சோழன் கேட்ட உடனே இந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே தலைவலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோழன் ரொம்ப பதறாரு. இதை பார்த்த நிலாவுக்கு என்ன இவர் தலைவலின்னு சொன்னதுக்கே இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சோழனை பார்த்து ஏங்க சொல்லுங்கள் அப்புறம் அதிகமாக தலைவலிக்க போகுது, நம்ம வேணால் டேப்லெட் மட்டுமாச்சும் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சோழன் சூடாக ஒரு கப் காஃபி குடித்தா வீட்டுக்கு போய் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருங்க அப்படின்னா இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை அங்கேயே இருந்துட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாக வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வாங்கிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் குடித்தா நல்லாயிருக்குன்னு தான் சொன்னோம், இவர் இங்கேயே நிறுத்திட்டாரு, என்ன இவர் சொல்ல கேட்காம எப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி என்ன நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேருமே காஃபி குடிச்சிட்டு இங்கே இப்போ ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஓகே கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சொல்கிறாங்க. சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து
சோழன் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பல்லவன் பாண்டியன் இவங்களுமே வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ணி ஏன் நீ நான் உங்களுக்கு பஸ்ஸில் ஏறுவீங்கன்னு பார்த்து எதிர்பார்த்தேன், நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா பல்லவா நான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வருவீங்களான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனு நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் பண்ணியா பல்லவா ரூமில் இருக்குடா ஃபோனு அதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் வீட்டில் வந்து ஒர்க்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பல்லவா சீக்கிரம் வந்துட்டேன் இல்லை, கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, நான் ராவுக்கு கிட்ட வீட்லேயே வேலையை முடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், அதான்டா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவனும் நானும் படிக்கணும், எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே போய் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே சேரன் வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காரு வழக்கம் போல். பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானதி கூட சண்டை போட்டுட்டு எந்த நேரமும் அதே ஞாபகத்தோடயே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே போயிட்டு ஒருவே அதாவது பின்புறமாக போயிட்டு ரொம்ப டென்ஷனில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சோழன் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நைட் ஆகிடுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஸோ இது தெரிஞ்ச உடனே நிலா கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, ஏங்க நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குங்க, நம்ம போகணும், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கா ஏங்க மறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே இப்போ தாங்க ஞாபகம் வந்துச்சு, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் நிலா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு டிவோர்ஸ் வந்து சோழனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு. ஏன் அப்படின்னா காயத்ரியை வந்துட்டு சோழன் வந்து லவ் பண்ணிட்டுருக்காரு. அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. சோழனுமே வந்து வளைஞ்சிட்ருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட. இப்போ நம்ம டிவோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோழன் வந்து அடுத்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருப்பார். ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு சோழனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருந்ததில்ல இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில், அதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து சோழன் வந்து கூப்பிடுறாரு, ஏங்க உங்களை தாங்க அமைதியாகவே இருக்கீங்க, நாங்கள் இன்னைக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க வேண்டாம் போகல, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க டிவோர்ஸ் வேணுன்றது உங்களுடைய முடிவு இல்லைங்க, அதாவது உங்களுக்கு ஒரு கனவு மாதிரியே, இதுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் தெரிஞ்சிட்டு இருந்தீங்க, நாளைக்கு போகலன்னா அப்புறம் டிவோர்ஸ் எப்பயுமே கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்போது டிவோர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அப்போது என் கூட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க டிவோர்ஸ் வாங்க போகலன்னு தான் சொன்னேன், உங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம்னு சொன்னேன்னா நீங்களே ஓவராக கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க டிவோர்ஸ் வாங்க போகலை அப்படின்னா அப்போது திரும்பவும் எப்பவுமே டிவோர்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமும் போகலன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. சும்மா தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து காண்டில் வந்து உள்ளே போயிடுறாங்க. சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சந்தோஷத்தோட பாண்டியன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவரே ஆல்ரெடி வானதி ஃபோன் பண்ணலை, அதாவது வானதிக்கும் அவருக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருக்காரு. இந்த சமயத்தில் போய் சோழன் வந்துட்டு நிலா டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டா, டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் நிலாவுக்கு எவ்வளோ முக்கியம், இனிமேல் டிவோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சோம் நிலா வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம், நாளைக்கு போகலன்னா எப்பயுமே வாங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும், வாங்கலைன்னா இங்கே சோழன் கூடவே ஒய்ஃபாக இருக்க வேண்டியதுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதானே நிலா வேண்டான்னு சொல்கிறா, அப்படின்னா என்ன அர்த்தம், நிலாவுக்கு என் மேலே காதல் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் காயத்ரி கிட்ட பேச நிலாவுக்கு என் மேலே காதல் வருது போல இருக்குது, நேற்று பஸ் ஸ்டாண்டில் நானும் காயத்ரியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா வந்து பேசிகிட்டு இருந்தோம், அதை அவங்க கேட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இப்படி சொல்கிறா போல இருக்குது நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே குதிச்சிட்ருக்காரு. டேய் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடா, அவங்க எதை வச்சு அப்படி சொன்னாங்கன்னு தெரியாமல் நீ வேற ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு பண்ணின்னு சொல்கிறாங்க. ஏய் உனக்கு பொறாமடா போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உண்மையிலே நிலா வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் வந்து சோழனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. சோழனை வந்து சோழன் நினச்ச மாதிரியே அவங்களுடைய மனசில் சோழனை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சோழன் நமக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது, ஸோ மனசு இறங்கி வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து நிலாவுடைய மனசை ரொம்ப டச் பண்ணுது. அதனால தான் வந்து டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன்கிட்ட சொன்னாங்க. இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோழனுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுஷ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சேரனுக்கு. அப்போது வந்து சேரன் வந்து அனுஷ் ஃபோன் பண்ண உடனே
பின்னாடி சைடு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு பேசுறதுக்காக. சொல்ல அனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இவர் யார்கிட்ட பேசுகிறாரு, என் ஃபோனை எடுத்துகிட்டு பின்னாடியெல்லாம் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்க்குறாரு. சந்தோஷத்துலேயே இருக்கும்போது கவனிக்கிறாரு. அப்போது அனுஷ்கிட்ட போய் அவர் பேசிகிட்டு இருக்காரு. என்ன பையா என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் சமைச்சிட்ருக்கேன், இன்னும் யாரும் சாப்பிடல, எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா பையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் அனுஷி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சிருக்கு, சந்தா சந்தா சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கத்தோடயே வந்து சேரன் கேட்டுட்ருக்காரு. பையா சாப்பிட்டாச்சு, சந்தாவும் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு இதோ உட்காந்துட்ருக்கா பக்கத்தில் தான் பையா, பேசுகிறியா பையா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ் வந்து கேட்டுட்டு, அனுஷ் அது வந்து நான் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறதுக்குள்ளே அனுஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஸோ வந்துட்டு உள்ளே போயிடுறாரு அவர். அப்போ சந்தா வெளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், சேரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, ஒரே வெக்கமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னே புரியல, ரொம்ப பதபடப்பாக இருக்குது. ரொம்ப நேரம் சேரன் வந்து அமைதியாகவே இருக்காரு. அப்போது கிட்ட வந்து சோழன் வந்து யார்கிட்ட அண்ணா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போது இங்கே நம்ம சேரன் இருந்துக்கிட்டு, சந்தா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஓ சந்தா கிட்டியா, ஓஹோ அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் பேசிகிட்ருக்காங்க, சேரனும் பேசிகிட்ருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு வந்து பேசிகிட்ருக்காங்க சேரனும் சந்தாவும் வந்துட்டு. ஸோ எப்போ யார்கிட்ட பேசினாலையோ சமையலை பற்றியோ வீட்டை பற்றி தம்பிங்களை பற்றி தான் பேசுவார். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சந்தாவை பற்றியே விசாரிச்சிட்ருக்காரு. நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அப்புறம் என்ன பண்ணுவ இன்னைக்கெல்லாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை பற்றியே நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு சேரன் வந்து. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து சோழனுக்கு வந்து அண்ணா வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டாரு. அப்போ சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நிலா சொன்ன மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துலுமே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சிட்ருக்காரு. அப்படி நினச்சிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது நிலா வந்து ரூமில் வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரன் எட்டி பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே சோழன் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. நீலாவை திரும்பி பார்த்துட்டு ஏங்க ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து எட்டி பார்த்தா சேரன் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஏங்க அண்ணா தானே நின்றுட்டுருக்கு, அப்படி யாருங்க எட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. ஏங்க அண்ணன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, சந்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவங்க ஏதோ பர்சனலாக பேசுவாங்க, நீங்கள் ஏங்க அதை ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அண்ணன் ஃபோன் வந்தால் எப்பயுமே இங்கே தான் பேசும், இன்றைக்கி விளக்கத்துக்கு மாறாக வெளியே எடுத்துகிட்டு போச்சா, அதான் யாரும் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தா நம்ம சந்தா கிட்ட. ஆனால் வழக்கமாக அண்ணா எல்லாருக்கிட்டையும் என்னங்க பேசும், இந்த சமையலை பற்றி நம்மளை பற்றி இந்த மாதிரி தானே பேசுவார். ஆனால் இன்றைக்கி சந்தா கிட்ட நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சந்தாவை பற்றியே முழுக்க முழுக்க அண்ணன் பேசிகிட்டு இருக்குங்க. அண்ணன் வேறு மாதிரி மாறிடுச்சு, சந்தாவுக்கும் அண்ணாவுக்கும் ஒரே லவ் அப்படின்னு சொல்லிட்டு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நீங்கள் விடுங்க, நீங்கள் இப்படி எட்டி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா, நீங்கள் வாங்க இப்படி நீங்கள் போய் படுத்து தூங்குங்கன்னா என்ன இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே காயத்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழனுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போது இங்கே மெசேஜ் வரதை பார்த்துட்டு சோழன் இன்ட்ரெஸ்ட்டாக அங்கேயே நின்றுறாரு. நிலா தடி பிடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஏங்க உங்களை போய் படுத்து தூங்க சொன்னேன், நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க ஃபோனையே பார்த்துக்கிட்டு அப்படின்னு. ஏங்க நீங்கள் போய் படுங்க, நான் வந்துட்டு என் காயோ கொஞ்சம் மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நிலாவுக்கு உடனே காண்டாகுது. ஏங்க எந்த நேரம் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறது தான் வேலையே வா, இங்கே கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை பிடுங்கிக்கிறாங்க. ஃபோனை பிடுங்கி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏங்க ப்ளீஸுங்க, காயோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் அவள் நான் ஃபோன் பண்ணி அதாவது மெசேஜ் பண்ணி எடுக்கல அப்படின்னா உடனே அவள் ஃபோன் பண்ணுவாங்க, ப்ளீஸுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன ஆகுது மணி, போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஏன் என்ன மட்டும் சொல்கிறீங்க, உங்கள் சேரன் நாங்கள் வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, அவரு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. ஏங்க அவர் வேற நீங்கள் வேற, நீங்களும் அவரும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஃபோனை வாங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. வந்துட்டு சோழன் வந்து அப்போ வந்து நிலாவுக்கு நம்ம மேலே பொசசிவ்னஸ் ஆகுது, காயத்ரி கிட்டே நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறது ஃபோன் பேசுறது நிலாவுக்கு பிடிக்கல, இதனால தான் டிவோர்ஸோ வேண்டான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.